Exercise 4.1 question number 3. Sketch the graph y equal to sin 1 by 3x for 0 x less than or equal to less than 6 by 0 answer x equal ஆகும் and x உடைய answer 6 by கம்மியா இருக்குமா. ஸோ என்ன வரையணுமா, நமக்கு வந்து ஸ்கெட்ச் கிராஃப் மட்டும் வரைஞ்சா போதுமா. ஸோ கிராஃப் மட்டும் அப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் கிராஃப் வரைறதுக்கு முன்னால இதனுடைய ஆம்பிளிடியூட் என்ன, இதனுடைய பீரியட் என்ன கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா. ஸோ ஆம்பிளிடியூட் என்ன, இதனுடைய பீரியட்ஸ் என்ன கண்டுபிடிக்க போறேன். முதல்ல இதை கம்பேர் பண்றேன். ஸோ y ஈக்குவல் டு a இன்ட்டு சைன் பிஎக்ஸ். சரிங்களா. ஸோ ஆம்பிளிடியூட் அப்படின்னா வாட்ஸ் த ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் ஏன்னு வருமாமா, ஈக்குவல் டு ஸோ a உடைய ஆன்சர் 1னால ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்து பீரியட் ஃபார்முலா வாட்ஸ் த ஃபார்முலாமா, நமக்கு 2π டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பின்னு படிப்பீங்களா. அப்போ 2π டிவைட் பை நமக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னா எனக்கு 1/3 இருக்குதா. ஸோ 1/3 ஸோ மாடுலஸ் போட்டீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு நமக்கு 2π டிவைட் பை வெளியே வந்து நமக்கு 1/3 போகுமாமா. ஸோ இதை ரெசிபிக்குள்ள மாத்துங்க. ஸோ 2π இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆன்சர் 6π. அப்போ நமக்கு இது வந்து பீரியட் என்ன அர்த்தம், ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உள்ள நமக்கு வேல்யூ. ஸோ நமக்கு ஆம்பிளிட்யூட்னா அது எவ்வளோ ஹைட் போகும் அப்படிதானே. அப்போ இங்கே இதுக்கு இதை வச்சு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆம்பிளிட்யூட் பீரியட்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் ஆக்ஸ் ஒய் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து ஒய் இஸ் கால்ட் அஸ் நமக்கு ஆம்பிளிட்யூட். ஸோ இதை வந்து ஒய்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ 1 போகணும். அப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் பண்ணுறேன் 1. ஸோ 1 வச்சுக்கிறேன். அண்ட் சேம் டைம் இது வந்து நம்ம என்ன பண்ணுறேன், -1 வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சைனுடைய வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ட்ராவல் ஆகணுமா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 6π வரைக்கும் போகணும். ஸோ நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 0 இருக்கும். அண்ட் டோட்டல் வந்து இங்கே 6π வரைக்கும் அப்படி என்னமா. அப்போ நமக்கு சைனுடைய கர்வ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைனுடைய கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 0ல இருந்து 360 வரைக்கும் சைன் எக்ஸ்னா, சைன் எக்ஸ்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. சைன் எக்ஸ்னா சைன் 0 0ல ஆரம்பிக்கும். சைன் 0 0, அடுத்து சைன் 90 அப்படின்னா 1ல ஆரம்பிக்கும். சைன் 180னா 0, சைன் 270 நமக்கு என்ன இருக்கும், -1. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைனுடைய கர்வ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு சைனுடைய கர்வ்னால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு 180 தானமா. அப்போ நமக்கு 0ல இருந்து 360 வரைக்கும் ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஸோ இந்த 0ல இருந்து 360 பாதி 180 தானே வருது. அதே மாதிரி இது 0, இது நமக்கு 6π, 0க்கும் 6πக்கும் பாதி நமக்கு 3π அப்படிதானமா, பாதி 3π தானே. அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வந்து 1 வரும். ஸோ நம்ம வந்து எல்லா டிகிரி வரைய வேண்டும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 1 அண்ட் நமக்கு வந்து 3π 0 ஆகும். அண்ட் மினிமம் வேல்யூ நமக்கு -1. அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்னது ஒரு வேல்யூ வரும். பட் நம்ம இந்த என்ன பண்ணணும், ரவுண்ட் போடணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த 6πக்கு என்ன கொடுக்கல, ஈக்குவல் கொடுக்கல. ஆனால் மற்ற 0க்கு என்ன பண்ணி ஈக்குவல் கொடுத்தனால ஸோ 0 நமக்கு வரும். ஆனால் இங்கே 6π வராது. ஸோ 6π என்ன பண்ணணும், 0 போடணும். ஸோ இதான் நமக்கு தேவையான y ஈக்குவல் டு sin 1/3x உடைய கிராஃப். So exercise 4.1 question number 1 subdivision 1. Find all the values of x such that -10π less than or equal to x less than or equal to 10π and sin x equal to 0. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல sin x-க்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் 0 வரும். ஆனால் இந்த x உடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -10πக்கும் +10πக்கும் இன்பிட்வீன் வேல்யூவாக இருக்கணுமா. நமக்கு வந்து 11th நீங்கள் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன கான்செப்ட் படிச்சிருப்பீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா படிச்சிருப்போம் தானே. ஸோ sin x is equal to 0னா x உடைய ஆன்சர் நமக்கு n பைன் படிச்சிருப்போம். n belongs to integer. ஞாபகம் இருக்குதாமா. ஸோ இது வந்து நம்ம 11th படிச்ச ஜென்ரல் ஈக்குவேஷனோடைய கான்செப்ட்மா. sin x equal to 0 means x is equal to nπ. நமக்கு வந்து -10π to +10π கொடுத்ததுனால நம்ம இப்போ என்னோட வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல x உடைய ஆன்சர் nπ தான். பட் நமக்கு என்னோடைய ஆன்சர் இந்த இடத்துல -10ல இருந்து +10 வரைக்கும். அதனால அப்போ என்னோடைய ஆன்சர் 0 போடலாம் அண்ட் +1 போடலாம் அண்ட் ஆல்சோ -1 போடலாம் அண்ட் +2 போடலாம் அண்ட் -2 போடலாம், +3 போடலாம், -3 போடலாம், +4 போடலாம் அண்ட் -4 போடலாம். ஸோ அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க +10 வரைக்கும் போடலாம். ஸோ இதை தாண்டி நீங்க போட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் அதை அன்சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால நமக்கு வந்து வேல்யூ வந்து என்னுடைய ஆன்சர் 0ல இருந்து +10 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் செம்மோட ரிசல்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 subdivision 2, -3π less than or equal to x less than or equal to 3π sin x is equal to -1. ஸோ அப்போ இந்த என்ன பண்ணணும், ஒரு sin x கிராஃப் வரையலாம். ஸோ அதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன பண்றோம், sin x கிராஃப் வரைஞ்சிக்கிறோமா.
ஸோ sin x கிராஃப்ல நமக்கு வந்து தெரிஞ்ச டிகிரி மேக்ஸிமம் வந்து பாருங்க, நம்ம வந்து இது 0, இது நமக்கு 90, இது நமக்கு 180, இது நமக்கு 270, இது நமக்கு 360. ஸோ இப்படி நம்ம கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாமா? ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு 90 நம்ம அப்டேட் பண்ணிட்டே போகலாம். அது மாதிரி இது -90, ஸோ -180, ஸோ -270 அண்ட் -360. சரிங்களா? இப்போ போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் sin 0 0 இருக்குமாமா? sin 0 0, sin 1, sin 90 1 வரும். சரிதாம்மா? sin 90 1, sin 180 again 0, sin 270 நமக்கு என்ன வரும்? -1 வரும். sin 360 ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். சரிதானமா? 0. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா -90 ஆன்சர் நமக்கு -1 வருமா? சரி, -90 ஆன்சர் இஸ் -1. அடுத்து 180 0 and again -270 அங்க நமக்கு +1 வரும். -360 0. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இப்படிதான் வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் sin x உடைய ஆன்சர். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா -1 வரணுமா? ஸோ -1 வராந்தா இங்க பாருங்க. ஸோ -1 எந்தெந்த டிகிரிலாம் வருதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ -1 எங்கெல்லாம் வருதுன்னா, ஸோ இது வந்து -1 அப்படிதானமா? ஸோ இது நமக்கு -1. ஸோ இப்படி நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம கண்டினியூஸாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டிகிரிலாம் எடுக்கலாம்னா -3πக்கும் +3πக்கும் நடுவில் வரக்கூடிய ஆன்சர். ஸோ -3πக்கும் +3πக்கும் நடுவில் வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ண போறோம்? சூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 டிகிரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, -90 is called as -π/2 சொல்லலாமா? and 270 is called as 3π/2. அடுத்து இங்க -π இருந்து நல்லா கவனிக்கணும், -π இருந்து 3π வரைக்கும் மைனஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த π/2 விட்டுருவோம். இது -1, -1ல இருந்து 3 வரைக்கும் எவ்வளவுமா ஆட் பண்ணணும்? நல்லா பார்த்து சொல்லுங்க. -1ல இருந்து 3 வரைக்கும் நீங்க எவ்வளவு ஆட் பண்ணுவீங்கம்மா? ஸோ எவ்வளவு ஆட் பண்ணா உங்களுக்கு 3 வரும்? எஸ், ஆன்சர் நீங்க நம்ம 4 ஆட் பண்ணணும். அப்படிதானே? ஸோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க 4 ஆட் பண்ணுங்க. 4 ஆட் பண்ணா உங்களுக்கு 5π/2 வரும். சாரி, 7π/2, 7π/2. அடுத்து நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். சரி, ஆட் பண்ணிட்டே போகலாம். இந்த 7π/2ங்கிறது இந்த 3π/2 கம்மியாக பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 நீங்க 2 டிவைட் பண்ணி பாருங்கம்மா. 7 2 டிவைட் பண்ணா 3 கிராஸ் பண்ணி போயிருமா? யோசிச்சு பாருங்க. 7 நீங்க 2 டிவைட் பண்ணா 3 கிராஸ் பண்ணி போகுமாமா? 3 கிராஸ் பண்ணுமா? எஸ், 3.5. அப்ப கண்டிப்பா இது என்ன நமக்கு வந்து இது நமக்கு வராது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், இதை கிளீன் பண்ணிக்கிறேன். இது நமக்கு வராது, பட் நான் இதை வச்சு செய்ய போறேன். நான் இதை கிளீன் பண்ணிக்கிட்டேன். ஓகே தானே? அடுத்து இதுல வந்து அகைன் பாத்தீங்கன்னா -π/2 இருக்குதா? இதுக்கு முன்னால வேலை யோசிச்சு பாருங்க. ஒரு -4 போட்டு பாருங்க, -5/2. ஸோ -5π/2 இதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்கம்மா. -5 நீங்க 2 டிவைட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்? -5 நீங்க 2 டிவைட் பண்ணா 2.6 ஆமா? எஸ், -2. அப்ப இது பொருந்தும். சரிதானமா? நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 3 ஆன்சர் தான். ஏன்னா வந்து நமக்கு -3πக்கும் +3πக்கும் இன் பிட்வீன் வேல்யூ. ஸோ இதை தாண்டி போகக்கூடாது. ஆனா புக்ல வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு? என்ன பண்றது, நெகட்டிவ் வேல்யூ எடுக்காம பிளஸ் வேல்யூ சொன்னோம்லமா, 3π/2 அடுத்து இது கூட 4 கூட்டினா 7π/2 இப்படி கண்டினியூஸா வந்துட்டே இருக்குமா? அப்ப இதுல இதுக்கும் நமக்கு எவ்வளவு கூட்டுறோம்னா 4 ஆட் பண்றதுனால இது வந்து ஏபியா கன்சிடர் பண்ணீங்க. அப்ப ஏபியா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா நமக்கு ஏபில நமக்கு டிஎன் ஜெனரல் ஃபார்முலா a + n-1 × d. ஞாபகம் இருக்குதாமா? சோ ஏங்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த π/2 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 3மா. ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 3 அண்ட் டிங்கிறது யாருன்னா காமன் டிஃபரன்ஸ் நமக்கு 4 வரும். அப்படிதானே? சோ செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நீங்க 4 வரும். இதுல அப்ளை பண்ணுங்க. ஏ உடைய ஆன்சர் நமக்கு 3மா, பிளஸ் என்ன வச்சுங்க n-1, டி உடைய ஆன்சர் 4. சோ இதை அப்ளை பண்ணீங்கன்னா 3 + 4n - 4. சோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன கழிங்க. கழிச்சா வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4n - 1 வரும். இதுல π/2 விட்டதுனால சோ வெளியே ஒரு π/2 போடுங்க. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா x உடைய ஆன்சர்
4n minus 1 into pi by 2. இப்போ என்னோட வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இதான் புக்கில் உள்ள ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 4n minus 1 pi by 2. அதை நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா, ஸோ இதே மாதிரி ஏபி கான்செப்ட் எழுதிக்கணும். இப்போ நமக்கு இங்கே மூணு ஆன்சர் வருதுனால இந்த 3 ஆன்சர் பொருந்தமா எழுது. ஃபர்ஸ்ட் நான் 0 போடுறேன். நீங்க என்னைக்கு பாருங்க, நீங்க 0 போட்டு பாருங்க, -5/2 வரும். சரிங்களா? அடுத்து 1 போட்டு பாருங்க. ஸோ 1 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3π/2 வரும். அடுத்து நீங்க 2 போட்டீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி வெறும் போடக்கூடாது. அடுத்து நீங்க -1 போட்டு பாருங்க. -1 போட்டீங்கன்னா நமக்கு -5/2 வரும். ஸோ இப்போ ஆன்சர் -1. ஸோ நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் +or-1. ஸோ இதான் நமக்கு தேவையான எக்ஸ் உடைய ரிசல்ட். Exercise 4.1 question number 6. Find the domain of the following subdivision 2. G of x equal to 2 sin inverse 2x minus 1 minus π/4. நமக்கு வந்து டொமைன் கேட்டிருக்காங்க. அப்போ டொமைன் ஆஃப் sin inverse x அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் sin inverse x is -1 to +1. So domain is called as input. இதை வேற எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர் x உடைய ஆன்சர் நமக்கு -1க்கும் +1க்கும் இன் பிட்வீன் இருக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு sin inverse x இருந்தா இதான் ஆன்சர். பட் நமக்கு sin inverse 2x - 1 இருக்கிறதுனால அப்ப நான் இதை மட்டும் சூஸ் பண்றேன். domain of sin inverse 2x - 1 is similar -1 to +1. பட் நமக்கு இது எப்படி அரேஞ்ச் பண்ணா 2x - 1 உடைய ஆன்சர் நமக்கு -1க்கும் +1க்கும் இன் பிட்வீன் இருக்கணும். இதுல இருந்து x கண்டுபிடிங்க. அப்போ இந்த -1 சோ ரெண்டு சைடு பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா சோ -1 இங்க வந்து +1 போகும். சோ -1 + 1 <= 2x <= 1 + 1. இது ரெண்டே ஆட் பண்ணா 0 <= 2x <= 2. எல்லா இதையும் 2 ஆல் டிவைட் பண்ணி நமக்கு x மட்டும் தான் வேணும். அப்ப 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை 2. அப்ப 2 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 0/2 <= 2x/2 <= 2/2. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ண ஆன்சர் நமக்கு 1 வரும். இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் ரிமைனிங் ஆன்சர் 0 <= x <= 1. therefore நமக்கு தேவையான டொமைனுடைய ஆன்சர் x belongs to 0 இருந்து 1 வரைக்கும் வரும். அப்போ 0, 1 அண்ட் இன் பிட்வீன் வேல்யூ வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான செகண்ட் சம் உடைய டொமைனுடைய ஆன்சர். Exercise 4.1 question number 6 subdivision 1. f of x equal to sin inverse x square plus 1 divided by 2x. இதனுடைய டொமைன் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இப்பதான் previous சம்ல நான் படிச்சோம். என்ன படிச்சோம்னா domain of sin inverse x is -1 to +1. சோ இங்க நமக்கு எப்படி இருக்கு, பெரிய வேல்யூவா இருக்கிறதுனால எப்படி எழுதலாம், domain of sin inverse x square plus 1 by 2x is so again -1 to +1. இது நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து இன்டர்வல். சோ இது வந்து இன்ஈக்குவல் எதுனா இருந்தா x square plus 1 divided by 2x. சோ இது வந்து நமக்கு -1க்கும் +1க்கும் இன் பிட்வீன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இதுல வந்து x square டேர்ம் தனித்தனியா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல உள்ளதை நான் தனியா பண்ண போறேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா சோ ரைட்ல உள்ளதை என்ன பண்றேன், நான் வந்து தனியா பண்ண போறேன். சோ லெஃப்ட்ல உள்ளதையும் ரைட்ல நம்ம தனித்தனியா என்ன பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல எடுத்துக்கங்கம்மா. -1 <= x square plus 1 divided by 2x. சோ இதை என்ன பண்ணுங்க, இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி x கண்டுபிடிங்க. சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு -2x <= x square plus 1. சோ ரைட் சைடு மூவ் பண்ணா நமக்கு என்ன 0 போயிடும். அப்ப 0 <= x square plus 2x plus 1. so t மெத்தட்ல பிரிங்க. so மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 வரணும். so ஆட் பண்ணா நமக்கு என்ன 2 வரணும். 1 is 1 ஆட் பண்ணா 2 வந்துருமா. so divide by x. அப்ப என்ன பண்ணா x plus வந்து ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்ப இங்க பாருங்க 0 <= x plus 1 the whole square. இப்ப ஸ்கொயர் இங்க பண்ணா 0 போகும். அப்ப நமக்கு 0 <= x plus 1. so 1 இங்க வந்தா நமக்கு மைனஸா போறதுனால இப்படி எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா -1 <= x. ஓகே தானமா? அப்ப x உடைய ஆன்சர் -1ல இருந்து என்ன பண்ணலாம், -1 விட பெருசா இருக்கும். -1 சோ x உடைய வேல்யூ பெருசா, -1 பெருசா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம செகண்ட் பார்ட் எடுத்துக்கங்க.
consider the part 2. So part 2 என்ன இருக்குன்னா, so x square plus 1 by 2x less than or equal to 1. So simple cross multiplication. So x square plus 1 less than or equal to 2x. சரிங்களா? இப்போ இந்த 2x லெஃப்ட் சைடு கொடுத்தா மைனஸ் ஆகும், இந்த இடம் 0 போயிடும். அப்போ x square minus 2x plus 1 equal to 0. t மெத்தட்ல பிரிங்கமா. so மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 வரணும். so ஆட் பண்ணா நமக்கு -2 வரணும். என்ன போடலாம்? so 1 1 is 1, so -2 வரணும். minus minus divide by x x. அப்ப ஆன்சர் x minus 1 the whole square. சாரி, இங்க less than or equal to, so less than or equal to 0, ஸ்கொயர் அங்க போச்சுன்னா x minus 1 less than or equal to 0. நமக்கு தேவையான ஆன்சர் x less than or equal to 1. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா x ஓட ஆன்சர் 1 1 விட கம்மி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு ரிசல்ட் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா நம்பர்ல போட்டு காட்டுறேன். ஸோ ரெண்டு ரிசல்ட் நம்ம ஒரே ரிசல்ட் மாத்துங்க. நமக்கு வந்து இருக்கிறதுல மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ +1. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய வேல்யூஸ் இருக்கும், அப்படிதானமா? ஸோ இன் பிட்வீன் இங்க இருந்து இங்க வரைக்கும் எக்கச்சக்கமான வேல்யூஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ண, இன் பிட்வீன்ல வந்து நான் 0 மட்டும் எடுத்துக்கிறேன். இன் பிட்வீன் ஜீரோஸ், ஏன்னா வந்து நமக்கு இந்த ஹோல் நம்பரா இருக்கிறது நம்ம 0 மட்டும் தான் எடுக்கணும், அப்படிதானே? இப்போ என்ன பண்றேன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல சோ இங்க நமக்கு வந்து -1 தான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ +1 இன் பிட்வீன் 0. இப்போ என்ன பண்றேன், இந்த -1க்கு +1க்கு நடுவுல ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க, இங்க ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த 0க்கும் 1க்கு நடுவுல வேல்யூ எடுத்துக்கங்க. இன் பிட்வீன் எவ்வளவு வேல்யூனா எடுத்துக்கலாம், சரிங்களா? சோ சிம்பிளா என்ன பண்ணுங்க, நம்ம 0 ன்னு எடுத்துக்கோங்க. 0 ஒன் ஆஃப் த வேல்யூ தானே. இப்போ இந்த இடத்துல நீங்க 0 அப்ளை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நீங்க 0 அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நான் இந்த இதை அப்படி நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி எழுதிக்கிறேன் பாருங்க. நான் இங்க 0 அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 போட்டீங்கன்னா -1 less than or equal to, இங்க என்ன இருக்கு நமக்கு 0 போட்டீங்கன்னா 1/0 less than or equal to 1. So what is the meaning ma? 1/0, what is the answer? 1/0, what is the answer? Infinity is called as infinity, அப்படிதானே? அப்ப இங்க பாருங்க -1 விட இன்ஃபினிட்டி கம்மியா இருக்குமா? இது -1, இது -1 விட இன்ஃபினிட்டி கூடவா தான் இருக்கும். ஆனா 1 விட இன்ஃபினிட்டி கம்மியா இருக்குமாமா? கம்மியா இருக்குமா? செக் பண்ணி பாருங்க. சோ இது நமக்கு லாஜிக்கலா பொருந்தாது, சரிங்களா? அப்ப இது தப்பு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இன் பிட்வீன் வேல்யூ எடுத்து பாருங்க. இன் பிட்வீன் வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வந்து நான் எக்ஸாம்பிள் 0.5 எடுக்கிறேன். 0.5 இதுல -0.5 எடுத்துக்கிறேன். அப்ப 0.5 -0.5 எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 0.5 அப்ளை பண்றேன். -1 less than or equal to 0.5 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் 0.5 the square. 0.5 square, what is the answer ma? 0.5 square 0.25 plus 1 divide by, so 2 into 0.5 ஆன்சர் 1 வருமாமா? less than or equal to 1. இந்த 1 விட்டுரும், தேவையில்லை. இப்போ -1 விட இது ரெண்டையும் கூட்டினா 1.25 பெருசுதான். -1 விட பெருசு, ஆனா 1 விட இது சிறுசா இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. -1 விட 1.25 பெருசு, ஆனா 1 விட 1.25 சிறுசா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. சிறுசா இருக்குமா? நோ. அப்ப இந்த இது ராங். அப்ப இந்த இடத்துல வராது. மைனஸ் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து -1 வரும், கீழே வந்து -1 வரும், சரிங்களா? இங்க -0.5 போட்டு பாருங்கம்மா. -0.5 போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மேல வந்து ஸ்கொயர் பண்றதுனால 0.25 + 1, கீழே வந்து -1. அப்ப இதோட ஆன்சர் -1.25. அப்போ நல்லா பாருங்க, 1 விட -1.25 சிறுசு. நல்லா பார்க்கணும், 1 விட -1.25 சிறுசு, ஆனா -1 விட -1.25 சிறுசா? மைனஸ்ல எது பெருசா இருக்கோ அது எப்பவுமே சிறுசா தான் இருக்கும். -1 பெருசா, -1.25 பெருசுன்னா -1 தான் பெருசு. அப்ப இதுவும் லாஜிக்கலா நமக்கு பொருந்தாது. அப்ப இதுல நம்ம -1ஐயும் +1 மட்டும் எடுத்து பாருங்க. -1ஐயும் +1ஐயும் மட்டும் எடுங்கம்மா, வேற எதுவும் எடுக்காதீங்க. சோ -1ஐயும் +1ஐயும் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கம்மா. சோ -1 இங்க less than or equal to, இங்க -1 போட்டு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும், 2 வரும், அப்படிதானே? ஸ்கொயர் பண்ணா 1 + 1 2 டிவைடட் பை உங்களுக்கு -1
லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டையும் நீங்க கட் பண்ணீங்கன்னா நமக்கு -1. சாரி, இங்க 2 வரும். ஸோ கட் பண்ணா நமக்கு -1. ஸோ -1 ஈக்குவல். இங்க நடுவு ஈக்குவல் சிம்பிள் இருக்குதாமா? அப்ப இது பொருந்துதா? அண்ட் -1 1 விட கம்மி, இதுவும் பொருந்தும். அப்ப நமக்கு இதுல வரக்கூடிய ஆன்சர் -1 +1 போட்டா மட்டும் தான் பொருந்ததுனால நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு -1 +1 மட்டும் தான் வரும். ஸோ இன்பிட்வீன் ஆன்சர் நமக்கு வராது. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.